நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் இன்னைக்கு கரூர்ல இருந்தாங்க வந்திருக்காங்க. கோயம்புத்தூர் ட்ரெயின் வரும்ல, அந்த வண்டியில வந்திருக்காங்க. இன்னைக்கு சாயந்தரமே அந்த ட்ரெயின் கிளம்பிடும். வந்து சாமியை கும்பிட்டுட்டு தனுஷ்கோடி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு கிளம்புறது, இதுதான் பிளானுங்க. நேரா கோயில்கிட்ட போய் இறக்கி விட்டுட்டேன். அவங்க சாமி தரிசனம் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போய் பிக்கப் பண்ணிட்டு அவங்களுக்கு தனுஷ்கோடி லோக்கல் கோயில் எல்லாமே சுத்தி காட்ட போறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இனிமே நம்முடைய ஃபாலோவர்ஸோட அனுமதியோட ஃபுல் வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணுவேன். ஷார்ட்ஸ் வரும், ஃபுல் வீடியோ வரும். தொடர்ச்சியா பாருங்க. நீங்க ராமேஸ்வரத்துக்கு வரீங்க அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க, நம்ம ஆட்டோல சுத்தி பார்க்கலாம். ராமேஸ்வரத்துக்கு வர்றவங்கள நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பாமன் பாலத்துக்கிட்ட வந்தோடனே எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். எதுக்காக அப்படின்னா, நான் எந்திரிச்சு எப்பதான் வர முடியும், நான் தூங்கிட்டு இருப்பேன், எத்தனை மணி ஆகும் தெரியாது, அதனால எந்திரிச்சு வரணும் அப்படிங்கறதுக்காக ஒரு 10 நிமிஷம் டயத்துக்காக நான் அதை சொல்லுவேன். யாரா இருந்தாலும் அப்பதான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ராமேஸ்வரம் வந்துட்டு கால் பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு அவசரப்படுத்துவாங்க. நம்ம எந்திரிச்ச உடனே ஓடி வர முடியாது. அதனாலதான் நான் அதை சொல்றதுக்கு காரணம். ஆனா அண்ணன் வந்து ராமேஸ்வரம் வந்துட்டு தான் எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு ஒன்னும் அவசரம் இல்ல, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாங்க, அதனால பிரச்சனை இல்லை, டீ சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. பொறுமையா நின்னாங்க எனக்காக. நான் கிளம்பி போனேன். போய் கோயில்கிட்ட இறக்கி விட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு எல்லாம் சுத்தி பாக்குறதுக்காக எனக்கு 500 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாங்க. நான் கேட்கல, அவங்களா இதை அட்வான்ஸா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப அவங்க வர்றதுக்குள்ளே நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகணும். அதனால நான் எப்பயுமே வழக்கமா குளிக்கிற இடத்துக்கு வந்திருக்கேன். அங்க போய் ஒரு குளியில போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களை பிக்கப் பண்ணிட்டு எங்கெங்க சுத்தி காட்டுறோம், எப்படி அவங்களோட ஜாலியா இருக்குங்கிறத ஃபுல் வீடியோவா பாருங்க. நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் போன் அடிச்சுட்டாங்க, மேற்கோபுரம் வாசல் நிக்கிறாங்களாம். அப்படி போய் பிக்கப் பண்ணிட்டு சாப்பிடலான்னு சொன்னாங்க. போய் சாப்பிட வச்சுட்டு தனுஷ்கோடி லோக்கல் எல்லாமே சுற்றி காமிக்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். சரி, நான் தோசை சாப்பிட்டு. ராமர் பாதம் வந்தாச்சு, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நமக்கும் சாப்பாடு தோசை. காலையில இன்னைக்கு தான் தோசை சாப்பிட்றேன். அதுக்கு முன்னாடி டீ போனா மட்டும் தான் முடிச்சிட்டு காலை டிஃபனை. இன்னைக்கு அவங்க சாப்பிடறனால நம்மளும் சேர்ந்து சாப்பிடுறோம். காலம் தம்பி விபீஷணனுக்கு இலங்கை மன்னரா பட்டாபிஷேகம் பண்ண இடம் தான் இது. பாத்துட்டு அப்படி வாங்க, அதை முடிச்சு அதை தடுத்து. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு மட்டும் விவரத்தை சொல்லிடுங்க. நான் கரூர் வெங்கமேட்ல இருந்து வரேங்க. எங்க மேடா? ஆமா, வெங்கமேட்ல நானும் பாக்குறீங்க. இல்ல, நம்ம பசங்க ஏற்கனவே அங்கதான் இருந்தாங்க, இங்க இருக்காங்க ஊர்ல. அங்க இருந்து செட்டில் வெங்கமேட்னா பசுபதி பாளையம் இருக்குல்ல, அங்க இருந்தாங்க. நானும் அங்க வந்திருக்கேன், ஒம்பிக்கல வந்திருக்கேன், அங்கேயே இருந்திருக்கேன். வந்திருக்கேன். அப்படியா? ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. பசுபதி பாளையம் இருக்குல்ல, அந்த ட்ராக் இருக்குல்ல, அந்த பசுபதி அந்த ட்ராக், இது வடக்கு தெரு, இந்த ஏரியா. ஆமா, வடக்கு தெரு தான். வாவுசி நகரா? வாவுசி நகர் வடக்கு தெரு. வடக்கு தெரு அந்த கேட் இருக்குல்ல, அந்த கேட்டுக்கு பக்கத்துல ஸ்கூல் இருக்கும்ல, அதுக்கு பக்கத்துல என் ஃப்ரெண்டோட வீடு. என்ன வேலை செய்யுங்க? நான் வந்து எக்ஸ்போர்ட் பேக்கிங்ல இருக்கேன். ஓ, என்னது கொசுவலையா? இல்ல கொசுவல இல்லைங்க, டெக்ஸ்டைல்ஸ். தைச்சிட்டு ரென்னரு. எந்த ஏரியால? வெங்கமேட்ல தானா? ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன், அந்த கரூர் நோம்பிக்கு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இடையில வரணும்னு நினைச்சேன், வர முடியல. அவங்க பசங்க இங்க வந்துட்டாங்க. 62 தானே கழிச்சது. 64 1964. 64 63 நீங்க வந்து ஒரு வருஷத்துல கூட அழிஞ்சது. ஒரே காலி ஆயிடுச்சு. இங்க எப்படின்னா மெடிக்கல் காலேஜ்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் வந்து ஹார்பரு எல்லாமே இங்க இருந்திருக்கு. எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே. ராமேஸ்வரம் வந்து ஒரு ஸ்டாப் மட்டும் தான் இருந்திருக்கு. எல்லாமே எல்லா ட்ரெயினும் இங்கதான் வந்து நின்றுருக்கு. எல்லாமே இங்கதான். அக்கா வெறும் 12 மணி இலங்கை போறதுக்கு போட்டுல போயிட்டு வந்துருக்காங்க. இலங்கைக்கு நமக்கு இலங்கைக்கும். அது யாரு கூட சாப்பிட்டு இருந்தீங்களா? இங்க வந்து யாரு போடல? எந்த இடத்துல சாப்பிட்டீங்க? எந்த வீடியோல? இப்ப இடையில போட்டதா? இடையில போட்டீங்களா? கேரளாக்காரங்க கேரளாக்காரங்களா? வீடியோல பாக்குறதுக்கு செம்மையா இருக்குல்ல, நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும்? நீங்க ராமேஸ்வரம் வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல என்னுடைய நம்பர் தரேன், நீங்க கால் பண்ணுங்க, சுத்தி பார்க்கலாம். ராமேஸ்வரத்துல எந்த உதவினாலும் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க, கண்டிப்பா நான் போனை எடுப்பேன். எத்தனை மணிக்குனாலும் அடிங்க, சரிங்களா? மாசா படம் வந்தப்ப ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தீங்களா? அப்பெல்லாம் வரல. நான் ஒரு 3-4 வருஷமா தான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி சென்ட்ரிங் வேணாம். சென்ட்ரிங்கா? ரொம்ப நாளா ஆட்டோ ஓட்டணும்னு ஆசை. ஒரு 12 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஆட்டோக்கே வந்தேன். ஆட்டோ சொந்த ஆட்டோ வாங்கினதுக்கு அப்புறம் தான் வரணும் அப்படிங்கறக்காக தான். 2 வருஷத்துக்கு முன்னாடியே பர்மிட் எல்லாம் வாங்கியாச்சு. அந்த இதுல ஆட்டோ வாங்கணும்னு முடியல, காசு இல்ல கையில. அப்புறம் ஒரு 12 வருஷம் கழிச்சு ஆட்டோ வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு அப்புறம் நானா முயற்சி பண்ணி வாங்கிட்டான் இந்த லைனுக்கு வந்தேன். சொந்த வீடானே? வீடு சொந்த வீடு. பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஒரு பாப்பா 7வது படிக்குது, இன்னொரு பாப்பா 4வது படிக்குது, இன்னொரு பாப்பாக்கு 3.5 வயசு ஆகுது. 3.5 வயசு. சின்ன பொண்ணா? ஆனா இது ராமர் கோயிலு, ராமர் தீர்த்தம், ராதாகிருஷ்ணா கோயில். ராதாகிருஷ்ணா கோயில் மட்டும் இப்ப அடைச்சிருக்கோம், ரெண்டையும் மட்டும் பாத்துருவோம். ஆனா இது 5 முக ஆஞ்சநேயர், அப்புறம் மிதக்கிற கல்லு,
அப்புறம் ஜெயஹனுமான் 3 உள்ள இருக்கு. ஆ, இதை பார்த்துட்டு ஆப்போசிட்ல வந்து நடராஜர் கோயில் இருக்கு. இதை பார்த்துட்டு கொஞ்ச தூரத்துல லெஃப்ட் சைட்ல வந்து பாடிருப்பேன். அந்த சைடு படிக்கலாம் ஆமா. மாதிரியா? ஆமா, லெஃப்ட்ல கொஞ்சம் உள்ள தள்ளி பாடிருப்பேன். லட்சுமதி தேத்துக்கிட்ட வாங்க. போன் பண்ணட்டுமா? இங்க இருக்குங்க தானே? இந்த கடைசியில நிப்பேன், அவ்வளவுதான். சரி. நீங்க ராமேஸ்வரம் வந்தா நம்மகிட்ட தான் ரூம் புக் பண்ணணும், இல்ல நம்மகிட்ட தான் ஆட்டோ பிடிக்கணும்னு இல்ல. போன் அடிச்சு ரூம் கேக்குறீங்க, எல்லாம் பண்றீங்க, அப்புறம் ஊருக்கு வரேன்னு சொல்றீங்க, அப்புறம் கால் பண்ணல. திருதுப்புன்னு வந்து ஆட்டோக்குன்னு கால் பண்ணும்போது நம்ம முன்னாடி ஆட்டோ சொல்லி வச்சாதான் நான் கரெக்டான நல்ல ஆட்டோவா, நல்லா சுத்தி காட்டுற ஆட்டோவா தெரிஞ்சவங்கள நம்ம சொல்லி வைக்க முடியும். திருதுப்புன்னு ஆட்டோ கேட்கும் போது என்னால டக்குன்னு ஆட்டோவும் பிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க முன்ன பின்ன ஆகுது, லேட் ஆனா ஒரு 10 நிமிஷம் மூஞ்சி சொல்லிக்கிறாங்க அப்படின்னா நீங்க என்ன தான் கேட்பீங்க, நீங்க என்ன ஆட்டோ பிடிச்சி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்பீங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்து அவங்க போன் அடிச்சு முன்னாடி வர்றத சொல்ல அவங்களே ரூம் எடுத்துட்டாங்க. ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. கோயில்ல போய் சாமி கும்பிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆட்டோக்கு நமக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணும்போது நானும் ஒரு ஆட்டோக்கு சொல்லிட்டேன், சொல்லி வச்சுட்டேன். ஒரு மணி நேரம் கழிச்சு வாங்கன்னு சொல்லவும் சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு மணி நேரம் நம்ம ஆட்டோ டிரைவர் வெயிட் பண்ணிட்டு அவங்க ஆட்டோ டிரைவருக்கு போனும் அடிச்சிருக்காங்க. அந்த ஆட்டோ டிரைவர் கிளம்புற நேரத்துல இல்ல வேணாம், நான் வந்து ரூமுக்கு போறேன், நான் சுத்தி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆட்டோல ஏறி போயிருக்காங்க. அதாவது எப்படின்னா, ஒண்ணு விலை ரேட்டு முன்ன பின்ன இருந்தாலும் நம்மகிட்ட சொன்னாலும் அவங்கள போக முடியுமா நம்ம கேட்போம், போக முடிஞ்சா போய்க்கலாம். இல்ல நீங்க வேற ஆட்டோ பாக்குறாங்க அவங்களோட விருப்பம் தான். அந்த 1 மணி நேரம் அவங்க வெயிட் பண்ணி வேற சவாரி பார்க்காம இருக்காங்கல்ல, அதை கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க வேற வண்டியில போக வேணாம், அதெல்லாம் நான் சொல்லல. எதுவா இருந்தாலும் முன்னாடியே யோசிச்சீங்க அப்படின்னா அவங்களுடைய தொழில் பாதிக்காம இருக்கும். ஏன்னா நாளை பின்ன நான் வந்து ஒருத்தவங்களுக்கு கூப்பிடுறேன், ஒரு சவாரி இருக்குன்னு சொல்லும் போது இல்ல நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. நல்ல ஆட்டோ டிரைவரா நான் தேடி பிடிச்சு காமிக்கிறது வந்து நான் ரொம்ப சிரமம். அதனால கொஞ்சம் யோசிச்சு நீங்க முடிவு எடுங்க. நீங்க வந்தாலே எல்லாமே நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அது நான் சொல்ல வேண்டிய தேவையில்ல, நீங்க உங்களுக்கே தெரியும். ஆனால் அரேஞ்ச் பண்றாங்க முன்னாடி நீங்க அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இல்ல நான் ரிஸ்க் எடுத்து எல்லாத்துக்கும் போன் அடிச்சு, நான் டிரைவிங் பண்ணும்போது எல்லாத்துக்கும் போன் அடிச்சு கன்ஃபார்ம் பண்ணி பேசி உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்கும்போது நீங்க வேணான்னு சொல்லிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப மனசு சங்கட்டமா இருக்கு. எனக்கோட அவங்களுடைய தொழில் பாதிக்கும் போது அவங்க என்கிட்ட வந்து சங்கடப்படுறாங்கல்ல, அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நீங்க கொஞ்சம் முடிவு மட்டும் எடுத்துக்கோங்க, சரிங்களா? இதை முதல்ல பாத்துறீங்களா? ஆமாண்ணா, பாத்துட்டு கூட அப்புறம் பாமன் பாலம் போய்க்கலாம். ஓகேண்ணா. இது உள்ள மொபைல் அலோடு இல்ல, லாக்கர் இருக்கு, லாக்கர் வர வச்சுட்டு நீங்கதான் இருக்கீங்க. நான் இருப்பேன். பையில கொடுத்து பயில கொடுத்து முன்னாடி வந்துட்டேன். அடுத்த வந்தோம்னா நேரம் இங்க உள்ள வராம தேவிப்பட்டினம் அப்படியே அந்த கோயில் 2 அப்படியே பிரகமத்து வரும். உத்தரவாசம் மங்க இது, உத்தரவாசம் மங்க தேவிப்பட்டினம். அது தேவிப்பட்டினம் வேற இருக்கு. இது வந்து உத்தரவாசம் வந்து ராமநாதபுரத்துக்கு இங்கிட்டு போனோம். தேவிப்பட்டினம் அந்த சைடு. உத்தரவாசம் மங்க போற சைடு வந்து திருப்பலாணி பாத்துட்டு வரும். பஸ் ஸ்டாண்ட் தேவிப்பட்டினம் போயிட்டு அப்புறம் நவகிரகம் சுத்தி அடிச்சுட்டு மறுபடியும் அங்க போயிடணும் அவருக்கு. அது நீங்க பாக்குறதுனாலே ஒரு நாள் ஆயிரும். ஏன் அப்படின்னா தேவிப்பட்டினம் வந்து 12 மணி அந்த டைமிங்ல பாத்தாகணும், 12 மணிக்குள்ள பாத்தாகணும். தண்ணி பெருக்கிட்ட தண்ணி ஏறிடும். தண்ணி முடிவிடும். ஆமா, இத முடிச்சிட்டு நீங்க அங்க போகும்போது 1 மணிக்கு கோயில் அடைச்சிருவாங்க. அங்க உத்தரவாசம் 1 மணிக்கு கோயில் அடைச்சிட்டு 4 மணிக்கு தான் திறப்பாங்க. சாதாரண பாத்துக்க வேண்டியதான். அதான் சொல்றேன், உங்களுக்கு பிளான் பண்றாங்க அதுவே ஒரு நாள் பிளான் ஆயிரும். அதுக்கேற்ற மாதிரி காலையில வெள்ளத்துல போனீங்க அப்படின்னா மத்தியானத்துக்கு முடிச்சுட்டு வந்துடலாம். லேட் ஆச்சு அப்படின்னா அங்கேயே ஒரு நாள் ஓடிடும். வில்லுண்டி திருத்தம் வில்லுண்டி திருத்தம் இவ்வளவு காசா கொடுக்க தேவையில்லைன்னு எதுக்கு காசு? தண்ணி மோக்கிறதுலாம் யாரும் கிடையாது. வந்து பாரு, சுத்தினே கடலு, நடுவுல வந்து தண்ணி தண்ணி வச்சிருக்காங்க. அந்த தண்ணி தண்ணி மட்டும் உனக்கு வந்து தண்ணி வந்து அது என்ன கதைன்னா, ராமர் வந்து சீதையை கூட்டிட்டு வரும்போது சீதைக்கு வந்து தாகம் எடுக்குது. தாகம் எடுக்கும் போது இங்க தண்ணி இல்ல. அப்ப என்ன செய்யறது அப்படின்னு பார்த்து தன்னுடைய வில்ல வந்து கடற்கரை ஓரத்துல ஊண்டி தீர்த்தம் வர வைக்கிறாரு. கடல் பாத்தீங்கன்னா ரொம்ப உப்பா இருக்கும், கடல் தண்ணி ரொம்ப உப்பா இருக்கும். அந்த தண்ணி வந்து குடிக்கும் போது கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கும், குடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அப்படின்னா கடலுக்கு நடுவுல ஒரு கிணறு மாதிரி இருக்கும். அந்த தண்ணி உங்களுக்கு தருவாங்க, குடிச்சு நல்லா தெரிஞ்சு பாருங்க. அதை குடிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு குடிக்கிற மாதிரி இருக்கும். வில்லு ஊண்டி தீர்த்தம், அதுக்கு வரலாறு இருந்தோம். பாத்துருக்கியா? தெரியுது மேடத்தோட நானும் இதை முதல் டைம் வரேங்க. அப்படியா? வந்ததே இல்ல. சரி 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 பாத்துருவோம். ஆமா, வந்ததுதான் வந்தோம். ஆமா, வந்துட்டா ஒரே தான் பாத்துட்டு போயிட்டு பாமன் பாலம் போறோம். போற ரூட்ல இருக்கு, கொஞ்சம் உள்ள வந்து பாத்து போலாம். அவ்வளவுதான். போட்டு போலாம் தெரு போட்டு போலாம். ஓலைக்குடாங்கிறது அதிகமா இருக்கு. ஓலைக்குடா வந்து நம்ம அங்க பீச் போட்டிங் இருக்குல்ல, கிடைக்கிறேன் அதை தாண்டி நேரம் உள்ள போனோம். அது பக்கம் தானே அது? ஆமா, அங்கிட்டு இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரும். ஏன்
அங்க ஒண்ணும் கிடையாது. அங்கிட்டு ஒண்ணும் கிடையாது. சும்மா தென்னை மரம் மட்டும் முன்னாடி மட்டும் தெரியுது. ஆமா, அங்கிட்டு வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போறவங்க அங்கிட்டுலாம் வீடு இருக்கு. நீங்க வண்டி நிப்பாட்ட கூடாது. ஆமா. நீங்க பாருங்க, போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னா நான் வண்டியை கீழே எடுத்து கொண்டு போயிடுறேன். அப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். பாகமன் பாலத்துல நிறைய வாகனங்கள் வந்து அப்படின்னா ரோட்டு ஓரத்துலயும் நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டுறதுனால அங்கிட்டு ஆப்போசிட்ல இருந்து வர்ற வாகனத்துக்கு இடையூறாவும் இருக்கு. என்ன வண்டி வருதுன்னு தெரிய மாட்டேது டிராபிக்காரனால. அதனால நிறைய விபத்துகள் நடக்குது. இப்ப நானே அவர்கிட்ட சொல்லிட்டு நிக்கிறேன், தவறுதான். இப்ப நானே வண்டி எடுத்து கிளம்ப போறேன். யாரு வந்தாலும் இங்க வந்து வண்டியை போடாதீங்க. இங்க வந்து பார்க்கிங் கிடையாது. கீழே, அதாவது கீழே போய் நின்னுக்கலாம். உள்ள மேல பாலம் ஏறுறாங்களா அந்த இடத்துல போய் நின்னுக்கலாம். நின்னதுக்கு அப்புறம் கஸ்டமரை இறக்கி விடுங்க அப்படின்னா வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க. உள்ளூர் மக்களுக்கு வந்து இது தெரியும். நான் வந்து சொல்றது வந்து வெளியூர் மக்கள் வர்றீங்கல்ல, அவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் இந்த பதிவை நான் வைக்கிறேன். இப்ப நானே எனக்கு நிக்கிறதுக்கு பிடிக்கல, நானே கிளம்புறேன். போயிட்டு அங்க போய் நிப்பாட்டுறோம். கஸ்டமர் போன் பண்ண உடனே வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். எவ்வளவு நேரம் போகுது? ஒரு 5 நிமிஷம் அங்க போய் நிப்பாட்டுவோம். அப்புறம் அவங்க பார்த்து முடிச்சதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பார்ப்பாங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கால் பண்ணட்டும், வந்து பிக்கப் பண்ணிக்குவோம். அது வரைக்கும் மேல நின்னுக்கிட்டு இடையூறா நம்மளும் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கு எங்க ஊரு? செமையா இருக்கா? முன்னாடி இது வரைக்கும் நீங்க பார்த்த வீடியோ வேற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப பாக்குற வீடியோ வேற மாதிரி இருக்கும். ஃபுல்லா என் ஆட்டோவே கவர் ஆகி, ஆட்டோக்கு மேல அங்கிட்டு ரோடு, இங்கிட்டு ரோடு தெரியும். செமையா இருக்கா வியூவு? இனிமே இப்படிதான் வரும் வீடியோ. நம்மளோட ஃபாலோவர்ஸ் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்ககிட்ட அனுமதி வாங்கி இந்த மாதிரி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவேன். அது வந்து இனிமே அப்படின்னா ஃபுல் வீடியோவும் வரும், ஷார்ட்ஸாகவும் வரும். தொடர்ச்சியா நம்மளுடைய வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. அவ்வளவுதான். வந்து இவங்க வந்து லோக்கலும் தனுஷ்கோடியும் மட்டும் தான் கேட்டாங்க. அப்புறம் வந்து பாமன் பாலமும் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி, அதையும் சுத்தி காமிச்சிட்டு இறக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி காமிச்சாச்சு. வில்லுண்டி தீர்த்தம், பாமன் பாலம், இது வில்லுண்டி தீர்த்தம், கலாமையா மெமோரியல் எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப வந்து பாமன் பாலம் பாக்குறதுக்கு இறக்கி விட்டுருக்கேன். இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய சைட் சீன் முடிஞ்சு அவங்கள இறக்கி விட்டு காசு வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். தீர்த்தம் குளிச்சீங்களா? ஆமா. தீர்த்தம் இப்ப நான் இதுல நிக்கிறீங்கல்ல, ஆமா. ஏனக்குள்ள அப்படின்னா நீங்க ஆட்டோக்கு நின்னீங்களா? கூட ஆட்டோக்கு நின்று போன் அடிச்சீங்கல்ல, அதுல நேரா போய் கோயிலுக்கு கோபுரத்துக்கு திரும்பும்போது ரைட்ல திரும்பிங்க பாருங்க. அந்த முக்கிலே இருக்கு பாருங்க, லட்சுமி விலாஸ் அங்க இருக்கும். நல்லாவும் இருக்கும். 50 ரூபா தான். தக்காளி, தயிர் எல்லாமே இருக்கு. நன்றி. ஓகேங்களா? ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி. கருவு வாங்க, நோம்பிக்கு வாங்க. கண்டிப்பா வரேன். நல்லபடியா சுத்தி காமிச்சு இறக்கி விட்டாச்சு. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். ராமேஸ்வரத்தில் இருந்து உங்கள் கிழக்கு டப்பி.